Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஹalleluya ஹalleluya கொள்ளும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் 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 வல்லவர் ஹalleluya ஹalleluya சமாதான பிரபுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமானவரே ஹalleluya 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 தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 hallelujah 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கை பாத்திரரே, தூயோனே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya hallelujah நீர் ஆராதனை hallelujah எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 எங்கள் அக்கினிமயமாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 நீர் பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்த மகத்துவமானவரே, நீர் பரிசுத்த மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்த ஹalleluya hallelujah 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 எங்கள் அக்கினி எங்கள் கண்மலையே hallelujah 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah hallelujah மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah hallelujah அவர் வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவமான தேவனவர். ஹalleluya நம்முடைய தேவன் மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்த தேவனவர். ஹalleluya hallelujah 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் யெகோவா தேவன், நம்முடைய தேவன் யெகோவா தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. hallelujah hallelujah ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோய் hallelujah 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 எங்கள் அற்புதமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர். hallelujah 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 பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah அபிஷேக நாதன் அவர். hallelujah எங்கள் அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன், அற்புதம் நம்முடைய தேவன், ஆராதனைக்குரியவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர். hallelujah hallelujah எங்கள் அதிசயமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 அற்புதமே ஸ்தோத்திர 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 hallelujah உன்னதர் அவர், உயர்ந்தவர் எங்கள் உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah hallelujah மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகை எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை காண்கின்ற தேவனவர், எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 அவரே நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம், அவரே நம்முடைய வாழ்க்கையின் உறுதி. hallelujah 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 எங்கள் கேடகமே, அவரே நம்முடைய வாழ்க்கையின் கேடகம். hallelujah எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 வசனத்தின் வெளிச்சமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே வசனத்தின் வெளிச்சம், அவரே வார்த்தையின் வடிவம். hallelujah 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 நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் அவரே. hallelujah hallelujah ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கை. hallelujah 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 நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நித்திய ஜீவனவர். hallelujah hallelujah எங்கள் நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்த பரிசுத்த hallelujah 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 உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah 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 மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah hallelujah நீர் பரிசுத்த hallelujah 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 அற்புதம் அற்புதம் அற்புதம்
ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 அற்புதமே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நம் ஆராதனைக்குரிய தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதர் 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 நம்முடைய தேவன் அற்புதர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 அற்புதர் 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 ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் மகத்துவமான தேவன் அற்புதர் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் ஆட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 பரிசுத்தமானவர் அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya எங்கள் பரிசுத்தமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையின் நித்திய ஜீவனவர் நித்திய ஜீவனை தருகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவர் நமக்காக ஹalleluya கல்வாரி சிலுவையில் வெற்றி சுமந்தாரே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாவங்களுக்காக நம்மை மீட்கும்படியாக ஹalleluya கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினாரே ஹalleluya ஹalleluya நமக்காக அல்லவு கல்வாரியில் வெற்றி சிறந்தார் ஹalleluya கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் அவர் கல்வாரி நாயகன் ஹalleluya நன்மைகள் செய்தாரே நம்முடைய நன்மைகளின் நாயகன் அவர் ஹalleluya எங்கள் நன்மைகளின் நாயகனை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya ஹalleluya வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அதிசய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தமானவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அக்னி அக்னியே எங்கள் கண்மலையே உயர்ந்தவரே சுகந்தவரே வல்லமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்திய இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya ஹalleluya யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya 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 அற்புதர் 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 ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் ஹalleluya நமக்கு துதிக்கு பாத்திரவர் எங்கள் துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதர் 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 மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆவியாக இப்போது அசைவாடி கொண்டிருக்கிறவரே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் அபிஷேக நாதன் அவர் எங்கள் அபிஷேக நாதனே ஜீவ நதியே ஜீவ ஊட்டே ஹalleluya 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 எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே ஹalleluya எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உள்ளங்கையில் வரைந்தீரே ஹalleluya 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 துதிக்கு பாத்திரரே தூயோனே மகத்துவமானவரே மாட்சிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே ஹalleluya 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 சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவன் அவர் நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிகளே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதர் 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 நல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் ஹalleluya 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 அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாட்சிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேக நாதன் அவர் எங்கள் அபிஷேக நாதனே எங்கள் வாழ்க்கையின் அபிஷேகமே ஹalleluya நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் வழியே ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya 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 நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதர் 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 ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்கு தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya
மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆதி ஜலத்தில் அசைவாடி தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. அளவில்லாமல் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமையானவரே ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் எங்கள் கர்த்தத்துவம் நிறைந்த தேவனே ஸ்தோத்திரம். உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் பெரிய பரிசுத்தமாகட்டும் என்று எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே. ஹalleluya. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சிறுமையில் எங்களை கண்டு அழைத்தீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவன் நம்மை கண்டு அழைத்தாரே. ஹalleluya. சிறுமையில் சிறந்து விளங்கும்படியாக எங்களை அழைத்தீரே. எங்கள் நோய்களுக்காக அல்லவா நீர் கல்வாரியில் வெற்றி சிறந்த எங்கள் பாவங்களுக்காக எங்கள் சாபங்களுக்காக முழுபடி தடுத்தீரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்தீர்களே ஆண்டவரே. ஹalleluya. உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நம் மீது எவ்வளவு இரக்கம் வைத்த தேவன் அவர். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருந்தீரே. ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். அதிசயமானவர். ஹalleluya 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 ஹalleluya. மாட்சிமையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya. நீர் அற்புதர் அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே அக்னியே கண்மணியே எங்கள் குடும்பங்களில் அக்னியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமானவரே ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமையானவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே எங்கள் நம்பிக்கையே எங்கள் கேடகமே எங்கள் கோட்டையை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி எங்கள் எபினேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நேற்று மீண்டும் மாறாதவரே வாக்கு மாறாத தேவன் அவர். ஹalleluya. வாக்கு மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. நித்திய பிதாவே ஆராதனை. நித்திய ஜீவனே ஆராதனை. நித்திய பிதாவே ஆராதனை. நித்திய ஜீவனே ஆராதனை. யெகோவா தேவா ஆராதனை. யெகோவா ராப்பா ஆராதனை. யெகோவா தேவா ஆராதனை. யெகோவா ராப்பா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. வல்லமை ஆராதனை. வாழ்வின் ஒளியே ஆராதனை. வல்லமை ஆராதனை. வாழ்வின் ஒளியே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உன்னதரே ஆராதனை. வல்லவரே ஆராதனை.
உன்னதரின் ஆராதனை உள்ளவரே ஆராதனை 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 ஆராதனை. இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த வசனங்களை எழுதி வச்சிருங்க. அப்ப நீங்க அப்புறம் உங்களுக்கு அதை பார்த்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால இப்ப நம்ம வாசிக்கும் போது அந்த வசனங்களை நீங்க ஒரு பேப்பரோ நாளை முதல் இப்ப இல்லைன்னா கூட நாளை முதல் அந்த இதை எடுத்து நீங்க கையில ஒரு பேப்பரோ பெண்ணை எடுத்து வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். நாம நேற்றுக்கு பார்த்த அதுக்கு தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையை கைகொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நேற்றைக்கு இதான் நாம பார்த்தோம். அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வந்த வியாதிகளை ஒன்று வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். நேற்றுக்கும் நாம என்ன பார்த்தோம்? நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு யாருக்கு எடுத்துக்கொண்டாலும் வியாதிகள். அப்ப இந்த வியாதிகள் நமக்கு அதிகமாய் வராதவாறு நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக தான் நேற்றுக்கு அந்த செய்தியை கொடுத்தது. எப்படியாக நம்ம இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அவருடைய பாதத்தில் நாம அதிகமாய் இருக்கும் போது அந்த வியாதிகள் வராமல் நாம் தப்பி பிழைக்கலாம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்கிறோம் என்றால், அது இன்னும் நம்ம சாப்பாட்டு முறைகளினாலே நமக்கு வியாதிகள் வரலாம், நம்முடைய செயல்பாடுகளினால் வியாதிகள் வரலாம். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த சாப்பாட்டு முறைகளினால் வியாதிகள் எப்படி வராமல் நம்மளை காத்துக் கொள்கிறது, நம்மையும் நம் குடும்பத்தையும் காத்துக் கொள்வது. நம்ம வீட்டுல செய்யற சமையல், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தெரியாம அதெல்லாம் உட்கொள்கிறோம். அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நாம் வியாதிகளை நாமுமே உருவாக்கி கொள்கிறோம். அதனால்தான் அவர் சொல்கிறார், என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து வந்தால் இந்த வியாதிகள் உன்னை அணுகாது. வெகித்திற்கு வந்தது போல வியாதிகள் உனக்கு வராது என்று அவர் சொல்ல காரணம். இங்கே லேவியர் ஆகமம் 17:14 நாம் பார்க்கும்போது, சகல மாம்சத்துக்கு ரத்தம் உயிராய் இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம், ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். அடுத்ததாக அதே இதுலதான் லேவியர் 17:11, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்ப இன்னைக்கு அநேகம் என்ன பண்றாங்கன்னா, ரத்தம், மாட்டு ரத்தம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த ரத்தம் எதற்காக உள்ளது? பாவ நிவர்த்திக்காக உள்ளது. அதுலதான் ஜீவன் இருக்கிறது. அப்ப அந்த ரத்தத்தை நான் பூசிக்க கூடாது. இப்ப ஆட்டு ரத்தம் கடைகள்ல வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அதை சாப்பிடுறாங்க. நம்ம தெரியாதவங்களே சாப்பிட்டு இருப்போம். ஆனால் தெரிந்ததுக்கு அப்புறம் அதை நாம் செய்யக்கூடாது. அப்ப அவர் சொல்கிறார், இது எதற்காக? அந்த இதுலதான் ரத்தத்துலதான் உயிர் இருக்கு. ஒரு எந்த ஒரு விலங்குக்கு உயிர் எதுல இருக்கிறது என்றால், ஒரு மனுஷனுடைய ஜீவனும் எதுல இருக்கிறது என்றால் அந்த ரத்தத்தில் தான். அப்ப அந்த ரத்தத்தை நாம் பூசிக்க கூடாது. அது எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு? அது பாவ நிவர்த்திக்காக வைத்திருக்கிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி விட்டார். நம்முடைய ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்தி உள்ளார் சிலுவையில். அப்படி இருக்கும் போது அந்த ரத்தம் என்ன பண்ணக்கூடாது? நாமும் புசிக்க கூடாது. அதன் நிமித்தம் பல வியாதிகள் வரும். அடுத்ததாக லேவியராகமம் 20:25 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்குகிற மிருகங்களானாலும் பறவைகளானாலும் தரையிலே ஊர்கிற யாதொரு பிராணிகளானாலும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பீர்களாக, உங்களை அருவருப்பாக்கி ஆக்காதிருப்பீர்களாக. அப்ப பாருங்க, அந்த விலங்குகள் சாப்பிடுறதுனால, பறவைகள் விலங்குகள் சாப்பிடுறதுனாலும் மீன் வகைகள் சாப்பிடுறதுனாலும் நம்முடைய சரீரங்கள் நாம நோயை வருத்திக்கிறோம். எப்படினால் அவர் மிருகஜீவனானாலும் பறவை செடியானாலும் அதுல எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி இருக்கிறார்.
அப்படியாக இருக்கும்போது அதெல்லாம் நாம லேவியர் அதிகாரத்துல நாம பார்க்கும்போது இருக்கு, எதை புசிக்கலாம் எதை புசிக்க கூடாது, அதெல்லாம் இங்க பார்க்கிறதுக்கு நமக்கு இப்போது நேரம் இல்லை. ஆனால் மேலோட்டமாக நான் சிலவற்றை சொல்கிறேன். நம்ம மிருக ஜீவன்களில் எதை சாப்பிடலாம் என்றால், மிருக ஜீவன்கள்ல நம்ம இப்ப ஆட்டை வச்சு சாப்பிடுவாங்க. பொதுவா எல்லாருமே ஆடு, சிலவங்க மாடு சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சிலர் பன்றி சாப்பிடுவாங்க. இதுதான் காமனா சாப்பிடுறது அநேகர். ஆனா இதுலயும் கூட அந்த பன்றியை வச்சு நாம சாப்பிடுறது நம்முடைய உடம்புக்கு நோய்கள் வியாதிகளை கொண்டு வரும். ஆனா தேவன் வேதத்துல சொல்லி இருக்கிறார், அசை போடுகிற மிருக ஜீவன்களின் மாംസத்தை சாப்பிடலாம் என்று. அசை போடுகிறான். அசை போடுகிறது என்றால் மாடு, ஆடு இதெல்லாம் அசை போடும். நம்ம அந்த புல்லெல்லாம் மேய்ந்து விட்டு அது அசை போடும். அப்ப அப்படிப்பட்டதுக்கு சாப்பிடலாம். ஆனா பன்றி அசை போடாது. அதை நீ சாப்பிட கூடாதுன்னு வேதத்துல சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு அதே எல்லாருமே அது இல்ல, அன்னைக்கு அந்த ஆண்டவர் அது சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நாம எப்படி வேலைகள் சாப்பிடலான்னு எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனால் அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு அது கெடுதலை கொண்டு வரும் என்று மற்றபடி ஆராய்ச்சி விதத்துல கூட அது சொல்லி இருக்கிறாங்க. அதுல அது சாப்பிடுறதுனால அதுல நாடா புழுக்கள் இருக்கும். அந்த முட்டைகள் நம்முடைய ஹார்ட்ல போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். மூளையில போச்சுன்னா அந்த நாடா புழுக்களின் முட்டைகள் மூளையில போய் இதாச்சுன்னா அந்த பகுதியை பாதிக்கும். கிட்னி சைடு போச்சுன்னா கிட்னி சைட பாதிக்கும். லங்ஸ் பகுதியில போச்சுன்னா அங்க பாதிக்கும் என்று அதை இது பண்ணி இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் அந்த காலத்தில் இதை எப்படி சொல்லி இருக்கிறார், நமக்கு இதை குறித்து தெரியவே தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், இதையெல்லாம் சாப்பிடாதேன்னு. அப்ப அது பின்னாளில் அதை சாப்பிடும் போது நமக்கு வியாதிகளை கொண்டு வரும். அந்த பன்றியில உள்ள அந்த புழுக்கள் அதை நம்ம சமைத்த அந்த இறைச்சியை சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு கெடுதலை கொண்டு வருகிறது. அதனாலதான் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது. ஆனா சில நாட்டுல எல்லாம் என்ன பண்றாங்க, அது இதாக இருக்குது. எப்படி அந்த தேசத்துல ரொம்ப சூடா இருக்குது, அதனால பன்றி இறைச்சியை சாப்பிடலாம் என்று அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், தேவன் எதை அறிவித்தாரோ அதை நாம் சாப்பிடக்கூடாது. அது பன்றியை நீ சாப்பிடாது என்று சொன்னால் அது உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதலை கொண்டு வரும். அது நாமவே நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கணும். அது குளிர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ விதமான குளிர்ச்சியான உணவுகள் இருக்கிறது. இதை சாப்பிட்டாதான் நம்முடைய உடம்பு குளிர்ச்சி அடையுமா? இல்ல எவ்வளவு அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல தேவன் இயற்கையாகவே பழங்களை சூடான காலகட்டத்தில் சாப்பிடுவதற்காக பல வகைகளை வைத்திருக்கிறார். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல இயற்கையாகவே தேவன் படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம ஏன் அதை விரும்ப வேண்டும்? அதற்கு பதிலாக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வேற ஆகாரங்களை நாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை பாதுகாக்கலாம் அல்லவா? அப்ப தேவன் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அது எந்த காலத்துக்கும் பொருந்தும். காலங்கள் மாறினாலும் தேவனுடைய வார்த்தைகள் மாறாது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. உலகம் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் மாறாது. அது எல்லா காலத்துக்கும் பொருத்தமாகத்தான் அவர் சொல்லி வைத்திருப்பார். அடுத்ததாக இப்ப ஆட்டிறைச்சி கூட சாப்பிடலாம். ஆனா நான் பல தடவை ஆட்டிறைச்சி சாப்பிடணும்னு நினைச்சாலும் என்னால சாப்பிட முடியாது. காரணம், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கிறேன். சில நேரங்கள்ல ஆட்டிறைச்சி வாங்கணும்னு நான் நினைச்சாலும் அந்த நேரம் எங்களுக்கு தடைப்பட்டு போகும். நான் கூட நினைப்பேன், ஏன் இந்த ஆட்டிறைச்சி சாப்பிடலாம்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனா எங்களுக்கு ஏன் அது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதோ ஒரு கெடுதல் என்று ஏன் அவர் தடை பண்ணுகிறாரு? கையில காசு இருக்கிற நேரத்திலையும் சரி வாங்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு மனமாற்றம் வரும். வேண்டாம், அவர்தான் ஆயிட்டே கடினமான இதயத்தை நல்ல இதயமாகவும் நல்ல இதயத்தை கடினமாகவும் மாற்றுகிற தேவனாச்சே. திடீர்னு மனசு மாறி போயிடும். யாராவது வீட்டுல ஒரு ஆள் சொல்லுவாங்க வேண்டாம், இப்படி எங்களுக்கு மாற்றம் வரும். அதுக்கு உண்மை தன்மையை ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். ஏன் ஆண்டவர் தடை பண்ணாரு எங்களுக்கு? மற்றபடி நான் யாருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வேதத்தை சாப்பிடலாம், அசை போடுகிறதா ஆடு சாப்பிடலாம். ஆனா எங்களுக்கு தடை பண்ண காரணம் என்னவென்றால், இது ஒரு டைம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டருக்கு மகனுக்கு கல்யாணம். அப்ப அந்த திருமணத்துக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு. அப்ப அவங்க இந்த தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருமணம் முடிந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு அவங்க இது ஆடு கோழிகள் வெட்டி அவங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அந்த இது உணவு விருந்து பரிமாறுவாங்க. அந்த இதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அன்னைக்கு அவங்க ஆடு கோழி எல்லாம் தனித்தனியாக அன்னைக்கு செய்திருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், அவங்க நீங்க ஏதாவது சாங்கியம் பண்ணி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பூஜை போட்டீங்களா அப்படி எல்லாம் கேட்டேன். அவங்க எதுவுமே பூஜை எல்லாம் பண்ணலையே, நீ சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு இது பண்ணாங்க.
ஆனா எனக்கு நானும் நினைச்சேன், சரி நாம ஆட்டை வச்சு இங்கதான் தடை பண்ணாது, அங்க போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆசை கிடையாது. சரி நாம சாப்பிடலாம் அப்படின்னு நினைத்து நான் மனசுல நினைப்பேன். ஆனா நான் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு ஒத்து வரல உடம்புக்கு. ஏன் இது எனக்கு ஒத்து வரல, எனக்கு வாமிட்டிங் இப்படி எல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப இது கெடுதலை கொண்டு வந்தது. அப்ப நான் இது ஏன் இந்த ஆராய்ந்து பார்க்கும்போது அங்க அவர்கள் ஒன்று செய்திருந்தார்கள். ஆடை வந்து அவங்க இது ஆடு வெற்றவங்கள்ட்ட தான் அந்த ஆடை வந்து பேசி இருக்கிறாங்க. எப்படின்னா இவங்களுக்கு 10 கிலோ ஆட்டை வச்சு வேணும். அந்த ஆடை வந்து அவர் இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த இது பந்தல் போடுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஆட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. சிந்தி விட்டுதான் 10 கிலோ இறைச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டு ஆடை கொண்டு வந்தாரு. ஆனா நான் கேட்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வெளியில இருந்துதான் வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்க வாங்குறது உண்மைதான் வெளியில இருந்து. ஆனா அவங்க ஆட்டு ரத்தத்தை கொண்டு இங்க சிந்திட்டு தான் கொண்டு போயிருக்காங்க. யாரு? ஆடு வைக்கிறவங்க. அதுக்கப்புறம் தான் 10 கிலோ இறைச்சி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதன் காரணத்தினாக இப்ப ஆடு விக்கிற இடங்கள்ல, ஆட்டு இறைச்சி விக்கிற இடங்கள்ல கூட அவங்க எத்தனை பேர் எந்த ஆடு எந்த இடத்துல கொண்டு போய் ரத்தம் சிந்திட்டு கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியாது. அத வந்து இது கிலோ கணக்குல விக்கிறாங்க. இதன் நிமித்தம் உடம்புக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்ற காரணத்தினால்தான் தேவன் அதை அனுமதிக்காமல் அதை தடை பண்ணினார் என்பதை நான் பின்னாளில் அறிந்து கொண்டேன். இப்படியாகத்தான் சிலவற்றை நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியமாக உள்ளதை நாம் சாப்பிட வேண்டும். அடுத்ததாக மீன் வகைகள்ல நாம பார்க்கும் போது லேவியர் 11:9 ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிவகும் செதிலும் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். லேவியர் 15:10 ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகளும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சுரகும் செதிலும் இல்லாதவர்கள் யாரும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. அப்ப அந்த மீன் வகைகள் எல்லாம் நாம எடுத்துக்கொண்டோம் என்றால் செதிலும் சிறகும், அந்த சில மீன் எல்லாம் நீங்க பாத்தீங்க வலுவலுன்னு இருக்கு, அதுக்கு செதிலே இருக்காது. அந்த வகையான மீன்களை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லி இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன், ஊர்வனவற்றை நீங்கள் சாப்பிடக்கூடாது. முதல்ல இதுக்கு முன்னாடி வாசித்த அதிகாரத்துல சொன்னேன், ஊர்ந்து போகக்கூடிய எந்த ஒரு இதுவும் எனக்கு அருவருப்பை தரக்கூடியது. அப்ப இந்த லேவியர் 11:9 லேவியர் 11:10 அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த செதில் இல்லாதது. இன்னைக்கு ஆராய்ச்சியின் முடிவுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த வலுவலுப்பான மீன்களில எல்லாம் பாதரசம் அதிகமா இருக்கிறோம். அது நம்முடைய உடம்புக்கு பல வியாதிகளை கொண்டு வருமா. அப்ப அந்த காலத்திலேயே தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் அப்படிப்பட்ட உணவு வகைகளை அந்த மீன்களை சாப்பிடாதீர்கள் என்று. செதில் ஒரு மாதிரி சில மீன்களை பார்த்தா வலுவலுன்னே இருக்கும், அந்த தோல் மட்டும் தான் இருக்கும், அதுல வந்து அந்த செதில் மாதிரி இருக்காது. அப்ப இப்படிப்பட்டதுல என்ன இருக்கிறான், பாதரசம் அதிகமா இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உடம்புக்கு பல வியாதிகளை கொண்டு, அது ஒரு விஷத்தன்மையாக நாம அடிக்கடி அதை சாப்பிடுவோம் போது அது விஷத்தன்மையாக மாறும். இப்படிப்பட்ட மீன்கள்ல எல்லாத்துலயுமே அதிகமா பாதரசம் இருக்கலாம். இன்னைக்கு இந்த லாபத்தையும் சொல்லி இருக்கிறான். அப்ப அதை நாம கடைபிடித்து வந்தோம் என்றால் நம்முடைய சரீரம் எப்போதும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நாம என்ன பண்ண வேண்டும் என்றால் இது மாதிரி நமக்கு சிலது ஆசையாக இருக்கு, ஆனா மெயினா அந்த செதில் இல்லாத மீன்களை எல்லாம் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பன்றி இறைச்சி நம்ம உடம்புக்கு அதிக பாதிப்பை தரக்கூடியதா பன்றி இறைச்சி. அதுல எல்லாம் புழுக்கள், அந்த நாடா புழுக்கள் நம்முடைய சரீரத்தில் போய் நாம நினைப்போம் அது உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் என்று. அதை விட குளிர்ச்சியான பழங்கள் இயற்கையாகவே இந்த கோடை காலங்களில் நமக்கு இருக்கிறது. அதை நாம் சாப்பிடும் போது நம்முடைய உடம்புக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆகையால் தேவன் இப்படிப்பட்டதாக அதனால தான் சொன்னாங்க, என் வார்த்தைக்கு நீ செவி சாய்த்து அப்படிப்பட்ட உணவு வகைகளை நீ சாப்பிடும் போது அது உன்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இரண்டாவது இனியும் ஒண்ணு நான் சொல்றேன், நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை இன்னும் கொடுக்கிறது என்னவென்றால் பல வியாதிகள் இருந்து நாம் தப்பிப்பிழைப்பது என்னவென்றால் நம்ம கல்வாரி ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் நான் தினமும் கல்வாரி சிலுவை தியானம் பண்ணுகிறது. கல்வாரி ரத்தம் சகலவற்றையும் சரி பண்ணக்கூடியது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விளைவினங்களையும் நீக்கி போடக்கூடியது. நம்ம தெரியாம ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம் என்றாலும் நான் சொன்னேன் அந்த ஆட்டிறைச்சி, அப்ப அவங்க அது வந்து ரத்தம் சிந்தி எடுக்கப்பட்ட ஆட்டிறைச்சி. ஆனால் எனக்கு உடம்புக்கு அது உடனே உடம்புக்கு எனக்கு ப்ராப்ளம் வந்தது. ஆனால் நான் எப்படியாக என்னை சரி பண்ணி கொண்டேன். நான் தெரியாம நான் சாப்பிட்டது, நான் தெரிந்து சாப்பிடவில்லை. தெரிந்து சாப்பிட்டால் அது தேவனுக்கு பெரும் கோபத்தை உருவாக்கி இருக்கும். நான் தெரியாமல் சாப்பிட்டதுனால நான் என் சரீரத்தின் விளைவினத்தை எப்படி சரி பண்ணேன், சிலுவை ரத்தத்தால் என்னை சரி பண்ணி கொண்டேன். இப்படியாக நாம தெரியாமல் சில காரியங்களை நாம் உட்கொள்ளும் போது அது நமக்கு பின்னாளில் வியாதிகளை கொண்டு வரும். ஆகையினால் நாம உடனடியாக என்ன பண்ண வேண்டும் என்றால் அதே கல்வாரி ரத்தத்தால் நம் சரீரத்தை சுத்திகரிக்க வேண்டும். அப்போது அது அந்த விளைவினத்தை நீக்கி போடும். வரும் நாட்களில் வியாதிகளில் இருந்து
நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். ஆகையினால் நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுங்கள், கல்வாரி தியானம் பண்ணுங்கள். சும்மா இருக்கிற நேரங்கள் அப்படியே கல்வாரி காட்சியை நினைவு கூர்ந்து நீங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறடுங்கள். அது உங்களுக்கு, உங்க உடம்புக்கு, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அது பலத்தை கொண்டு வரும். அந்த அசுத்தங்களை எல்லாம், ஆவி ஆத்மா சரீரத்தில் அடங்கி ஏற்பட்டிருக்கிற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி போடும். ஸ்தோத்திரமாகவே இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதி தருகிற ஜபத்துக்கு நேராக நாம் திசை திரும்புவாங்க. எல்லாரும் என்னாலும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக வாழ்ந்தோம், எப்படியாக தேவனுக்கு காலையில எழும்பினதும் முதலிடம் கொடுத்தோமா, அவரை தொழுது கொண்டோமா, அவருடைய வேதத்தை ஆராய்ந்தோமா, வேத வசனத்தில் நாம் கடந்து சென்றோமா, அவருக்கு பிரியமாக வாழ்ந்தோமா, பகலெல்லாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா, அவருடைய அன்பில் நிலை நின்றோமா. வார்த்தைகள் நம்முடைய மெயினா எல்லாருமே தப்பு பண்றது வார்த்தைகள். வீட்டுல ஏதாவது ஒரு கோபம் வந்தா வார்த்தைகளை அள்ளி வீசுவாங்க. அப்படியாக நாம இல்லாமல், நாம் உங்களுக்கு கோபம் அது எல்லாருக்கும் வரும், ஆனா உடனே அவருடைய கல்வாரி காட்சியை நினைவு கூறுவீர்களாக. அந்த கோபம் உங்களுக்கு அப்படியே தணிந்து போகும். எப்பேற்பட்ட கோபம் வந்தாலும் அந்த கல்வாரி சிலுவை எனக்காக அல்லவோ அவர், எனக்காக அல்லவோ ரத்தம் சிந்தினார் என்று அதை நினைவு கூறுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு அமைதி வரும், கோபம் உங்களுக்கு தணிந்து போகும். அந்த நிமித்த குடும்பத்தில் வருகிற பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளலாம், உங்க குடும்பத்தை காத்துக் கொள்ளலாம். ஆகவே ஸ்தோத்திரா, அப்படியாக வாயின் வார்த்தைகள் நான் தேவனுக்கு பிரியமாய் நான் பேசினா, எப்படியாக ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அங்கே நாம் அதை சரி செய்து கொள்வோமாக. ஸ்தோத்திரமானவரே, இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை திருப்புங்கள். ரத்தத்தால் உங்கள் சரீரங்கள், ஒவ்வொருடைய சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற விளைவீனங்களை எல்லாம் எடுத்து வைங்கள். அந்த ரத்தத்தால் அது சுத்திகரிக்கப்படுவதாக. ஸ்தோத்திர, குடும்பத்தின் சீர்கேடுகளை எல்லாம் கொண்டு வைங்கள். அது பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடும்பத்தின் சீர்கேடுகள் நீங்கி போகுவதாக. அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவன். பரிசுத்தமாக நம்ம குடும்பங்கள் மாற்றப்படுவதாக. அவருடைய ரத்தத்தால் மட்டுமே எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பங்களில் இருக்கிற எல்லாம் நீங்கி, எல்லா அசுத்தங்களும் ஆண்டவரே, எல்லா சீர்கேடுகளும் நீக்கி போடுவீராக. உங்களுடைய ரத்தத்தால் நீக்கி போடுவீராக. அது உமது ரத்தத்தால் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படுவதாக. சரீரங்கள், ஆவி ஆத்மா சரீரங்கள் உமது ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. சரீரங்கள் ஏற்பட்ட வியாதிகள் உமது ரத்தத்தால் நீங்கி போகட்டும். அந்த உமது ரத்தத்தால் விடுதலையை காண்பதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போதும் ஒவ்வொருவரும் அவங்க தேவைகளுக்காக இப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளையும் இப்போது எந்தெந்த தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவரோடு எடுத்து சொல்லுங்க. அவர் விடுதலை தருகிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதிலை தருகிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, ஏற இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுங்க. கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே, பண தேவைக்காக நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்போது அதில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராங்க. அதற்கான பண தேவைகளை நீர் பூர்த்தி பண்ண வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படவில்லை, உண்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும்படியாக ஆண்டவரே அந்த தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி பண்ணுவீராக. அதே போல் திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணைகளை நீர் ஆயத்தம் பண்ணுவீராக. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல அவர்கள் துணைகளை கண்டடையும்படி, அதே நியமித்த துணைகளை கண்டடையும்படி அந்த கிருவியை பாராட்டுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஞானம் பிள்ளைகளுக்குள் விளங்கட்டும். இப்ப எக்ஸாம் எழுதுகிற நேரங்களில் பலவீனம் இல்லாதவாறு பலத்தோடு அவர்கள் படிக்க உதவி பண்ணுங்க. உங்களுடைய பலன் பூர்ணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதுள்ள கிளைமேட்டுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. மேக ஸ்தம்பத்தால் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே போல் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நீ நடத்துவீராக. உங்களுடைய வேத வசனங்களை அவர்களுக்கு நினைவு கொண்டு வழி நடத்துவீராக. உமது வேத வசனத்தின் எச்சரிப்பை வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களை உமது கரங்களுக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாகவும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சமாதானம் கொடுக்கிற குடும்பமாகவும் குடும்பங்களை மாற்றுவீராக. ஜெபிக்கிற குடும்பங்களாக குடும்பங்கள் ஜெபாவியால் நிரப்பும் ஆண்டவரே. உமது அன்பு குடும்பங்களில் தரித்துக் கொள்ள ஆண்டவரே குடும்பங்களை சரி செய்வீராக. சீர்கேடாக இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாவ வாழ்க்கைக்கு உட்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை ஆண்டவரே மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. எல்லாவற்றையும் செய்ய உம்மால் மட்டுமே ஆகும். என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி ஆண்டவரே அவங்களுக்குள் மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. அடிமை பழக்கத்திலிருந்து நீக்கி போடுங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. உங்களுடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகிலிருந்து அவர்களை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். சிறு வயதிலிருந்தே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து செல்ல உதவி பண்ணுங்க ஆண்டவரே.
அதே போல ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. குடும்பங்களில் ஆண்டவரே நல்ல போஷிப்புகளை, பரிசுத்தமான போஷிப்புகளை கட்டளையுங்க. நல்ல வஸ்திரங்களை அவர்களுக்கு கட்டளையுங்க. எல்லாவற்றையும் நீ பார்த்துக் கொள்வீராக. வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. ஒரு ஆசீர்வாதமான வேலைகளை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே குடும்பங்களை ஒவ்வொருவரும் ஒரு ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்க. உங்களை அன்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக மாற்றுங்க. எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். இதெல்லாம் பிரசன்ன கிருபை சமாதானம் நிறைவா இருக்கட்டும். ஆசீர்வாதங்களும் பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நம்ம எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மரங்களை மறவாதே. ஆமென். God bless you.